நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்களுடைய 49வது படத்தை டைரக்டர் வெற்றிமாறன் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. இந்த நியூஸை இப்போ டைரக்டர் வெற்றிமாறனே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. டைரக்டர் வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க படம் தான் பேட் கேர்ள். இந்த படம் செப்டம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பேட் கேர்ள் படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்திருக்கு. அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்ட டைரக்டர் வெற்றிமாறன், நீங்கள் எல்லாருமே வடச்சென்னை 2 பற்றி தான் கேட்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சிம்புவை வச்சு நான் அவருடைய 49வது படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறேன். அந்த படத்தை முடித்த கையோட வடச்சென்னை 2 படத்தை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிம்பு வச்சு தான் நான் வடச்சென்னை படத்தை ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு இந்த கதையை நான் சிம்பு கிட்ட தான் சொன்னேன். அதுக்கப்புறம் தனுஷ் கூட சேர்ந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறப்ப தனுஷை வச்சே நான் வடச்சென்னை படத்தை எடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் நான் சிம்பு கூட சேர்ந்து படம் பண்ணுறேன். இதுவும் வடச்சென்னை பேக்ரவுண்ட் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு 10 நாளில் நானும் சிம்புவும் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு டைரக்டர் வெற்றிமாறன். ஏற்கனவே இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் டீசரை நம்ம நெல்சன் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னும் ஒரு 10 நாளில் டைரக்டர் வெற்றிமாறன் சொன்ன மாதிரி இந்த படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டீசரை செம்ம மாசா நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் டைரக்டர் நெல்சனுடைய டைரக்ஷனில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசரை செம்ம மாசா நம்ம எஸ்டிஆரை எதிர்பார்க்கலாம். டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் மதராசி. மதராசி படத்துக்கு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ருக்குமணி வசந்த் நடிச்சிருக்காங்க. இப்போ மதராசி படத்துடைய டிக்கெட் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். மதராசி படம் செப்டம்பர் 5 ஒரு பேன் இந்தியா மூவியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பாலிவுட் ஆக்டர் டைகர் ஷெராஃப் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் பாகி 4. பாகி 4 படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் நல்லாயிருக்கு. ட்ரைலர் ரத்தம் தெறிக்க ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கிறத சொல்லுது. பாகி 4 படம் செப்டம்பர் 5 ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. சரண்டர் அப்படிங்கிற தமிழ் படம் செப்டம்பர் 4 சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் துருவ் விக்ரம் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் பைசன். பைசன் படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க. பைசன் படம் ஒரு கபடி ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவியாக டைரக்டர் மாரி செல்வராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி பைசன் படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தீ கொளுத்தி அப்படிங்கிற ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த சாங்கில் துருவ் விக்ரம் லுங்கி கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுற சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பைசன் படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சாங்கை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். பைசன் மூவி டீம் மறுபடியும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தீபாவளிக்கு கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகிறோம் அப்படின்னு. ஆக்டர் அகர்வா ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் தனல். தனல் படத்தில் ஹீரோயினா ஆக்டர் லாவண்யா திருப்பதி நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி தனல் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் படமாக எடுத்திருக்காங்க. ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அகர்வா ஹீரோவை நடிச்சிருக்க தனல் படம் செப்டம்பர் 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மகா அவதார நரசிம்மா அப்படிங்கிற அனிமேஷன் மூவி, அதாவது இந்தியன் அனிமேஷன் மூவி வேர்ல்டு வைடாக 300 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஹிப்ஹாப் தமிழா ஆதி டைரக்ஷன் பண்ணி மியூசிக் பண்ணி டைலாக் எழுதி ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் மீசைய முறுக்கு. மீசைய முறுக்கு படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிச்சிச்சு. இப்போ ஹிட் அடித்த எல்லா படங்களுமே பார்ட் 2 வருது. நாங்கள் மட்டும் எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மீசைய முறுக்கு பார்ட் 2 வரப்போகுது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்துக்கும் ஹிப்ஹாப் தமிழா ஆதி தான் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக், மியூசிக் அப்படின்னு எல்லாமே பண்ணுறாரு. அவரே இந்த படத்தில் ஹீரோவாகவும் நடிக்கிறாரு. இப்போ மீசைய முறுக்கு பார்ட் 2 படத்துடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் செல்லா ஐயாவு டைரக்ஷனில் விஷ்ணு விஷால் ஆக்டர் ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் கட்டா குஸ்தி. நீங்கள் மட்டும் தான் பார்ட் 2 எடுப்பீங்களா, நாங்களும் பார்ட் 2 எடுக்கிறோம் அப்படின்னு கட்டா குஸ்தி மூவி டீமும் இப்போ பார்ட் 2க்கு இறங்கிட்டாங்க. கட்டா குஸ்தி பார்ட் 2 வரப்போகுது அப்படின்னு அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அதுக்காக ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் டீசரையே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம ஃபன்னா அனௌன்ஸ்மெண்ட் டீசரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு கட்டா குஸ்தி செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை வேல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் ஆக்டர் விஷ்ணு விஷால் ஆக்டர் ஐஸ்வர்யா லட்சுமி 2 பேருமே இந்த படத்துலையும் லீடாக நடிக்கிறாங்க. இப்போ கட்டா குஸ்தி பார்ட் 2 படத்துடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மூவி டீம். டைரக்டர் நலன் குமாரசாமி டைரக்ஷனில் கார்த்திக் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் வா வாத்தியார. வா வாத்தியார படத்துலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. ஹி இஸ் கம்மிங் திஸ் டிசம்பர் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கார்த்தியோட வா வாத்தியாரிய படம் டிசம்பர் மந்த் கிறிஸ்மஸ் லீவுக்கு ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க போல். அதனால தான் டிசம்பருக்கு கம்மிங் திஸ் டிசம்பர் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாரதி கண்ணம்மா சீரியல் ஆக்டர் அருண் பிரசாத், சீரியல் ஆக்டர் அர்ச்சனா ரவிச்சந்திரன், இவங்க 2 பேருமே ரொம்ப நாளாகவே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று இந்த லவ்லி கப்புள்ஸ் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்களே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வி ஆர் என்கேஜ்டு அப்படின்னு. இந்த நியூஸை அவங்களே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவையும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸ்டார் விஜயில் ரொம்பவே ஃபேமஸான பிக் பாஸ் மில் சீசன் 9 அஃபிஷியல் ப்ரொமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் பிக் பாஸ் 9 ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. இந்த பிக் பாஸ் சீசன் 9 யாரெல்லாம் கண்டஸ்டண்ட்டாக வரப்போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் நடித்து ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் மார்கன். மார்கன் படத்தில் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்த ஆக்டர் தான் அஜய் தர்ஷன். அஜய் தர்ஷன் மார்கன் படத்தில் முக்கியமான கேரக்டரில் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஆக்டர் அஜய் தர்ஷன் நம்ம விஜய் ஆண்டனி அவர்களுடைய அக்கா பையன். இப்போ விஜய் ஆண்டனி அவர்கள் அவருடைய அக்கா பையன் ஆக்டர் அஜய் தர்ஷனை ஹீரோவாக வச்சு புது படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இன்றைக்கி அந்த புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு பூக்கி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு மியூசிக்கும் நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் தான் பண்ணுறாரு.
ஆக்டர் கிச்சா சுதீப் அவர்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் நடிக்கிற 47வது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. டைரக்டர் விஜய் கார்த்திகேயன் டைரக்ஷன்ல கிச்சா சுதீப் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் மேக்ஸ். படத்துடைய மிகப்பெரிய சக்சஸ்க்கு அப்புறம் டைரக்டர் விஜய் கார்த்திகேயன் நம்ம கிச்சா சுதீப்பை வச்சு மறுபடியும் ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு மார்க் அப்படின்னு டைட்டில் வச்சு நம்ம கிச்சா சுதீப்போட பர்த்டே ஸ்பெஷலா மார்க் படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் டீசர் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். மார்க் படம் 2025 கிறிஸ்மஸ் வீக்கெண்டுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவருக்கு பொலிட்டிஷியன், ஆக்டர்ஸ், ஃபேன்ஸ் அப்படின்னு எல்லாருமே பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. துணை முதலமைச்சராக இருக்கிற பவன் கல்யாண் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் ஓஜி படத்திலிருந்து அவருக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓஜி படம் செப்டம்பர் 25 ஒரு பேன் இந்தியா மூவியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பவன் கல்யாண் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க உஸ்தாத் பகத் சிங் படத்திலிருந்து பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் வெப் சீரிஸுடைய சீசன் 3 நெட்ஃப்ளிக்ஸில் செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்போட தான் இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் சீசன் 1 சீசன் 2 இப்போ தமிழ் டப்போட நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. காஞ்சூரிங் த லாஸ்ட் ரிங் படத்துக்கு சென்சாரில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்தியாவிலும் த காஞ்சூரிங் லாஸ்ட் ரிங் படம் ஏ சர்டிஃபிகேட்டோடு தான் ரிலீஸ் ஆகுது. அடல்ட்ஸ் மட்டும் தான் இந்த படத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. காஞ்சூரிங் லாஸ்ட் ரிங் படம் செப்டம்பர் 5 இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கண்ணப்பன் படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் செப்டம்பர் 4 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ராம் கோபால் வர்மா டைரக்ஷன் பண்ணியிருக்க புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் மீன் பூத் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு பேய் கான்செப்டை வச்சு ஹாரர் த்ரில்லர் மூவியாக டைரக்டர் ராம் கோபால் வர்மா டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. SU ஃபார் SO அப்படிங்கிற மலையாளம் மூவி ஜியோ ஹாட்ஸ்டார் OTTயில் செப்டம்பர் 5 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் சகோ, இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். இப்போ பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.